ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆண்களும் கலந்துருக்கிறாங்கிறது எனக்கு சந்தோஷமான செய்தி. பெரும்பாலும் பெண்கள் தான் நிறையா இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருவாங்க. ஆண்கள் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு அப்பா 2 பிள்ளைங்களோட வந்திருக்கிறார். ரைட் தானே? நீங்கள் உங்கள் அப்பா யார்? நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க வந்திருக்காங்களா? நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம், அப்பா. ஏன்னா எந்த குடும்பத்தை ஆன்மீகத்தில் அப்பா வழி நடத்துகிறாரோ அந்த குடும்பம் 80% மேலே வெற்றி பெறும். ஆமென். இது கனடாவில் பண்ணப்பட்ட ஆராய்ச்சி, என் கருத்து கிடையாது. கனடாவில் பண்ணப்பட்ட ஆராய்ச்சியில் ஒரு குடும்பத்தில் அம்மா ரொம்ப பக்தியாக ஆன்மீகமாக பிள்ளைகளை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் 30% தான் 30% தான் அந்த குடும்பத்தில் விசுவாசம், வாழ்வு, வளர்ச்சி எல்லாம் இருக்கும். எந்த குடும்பத்தில் அப்பா வழி நடத்துகிறாரோ அந்த குடும்பத்தில் 80% மேலே, இது ரியலாக கண்டுபிடிச்சது, 80% மேலே பிள்ளைகள் ஆன்மீகத்திலும் எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைகிறாங்க. அதனால தான் திருக்குடும்பத்துக்கு கடவுள் யோசேப்பை கொடுத்தாரு. ஏன்னா யோசேப்பு தேவையில்லையே, ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு தானே ஒரு கணவன் வேணும். திருக்குடும்பத்துக்கு அது தேவை கிடையாது, அது தூய ஆவியானவர் பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஏன் யோசேப்பு? ஒரு சிங்கிள் மதரால் பிள்ளையை வளர்க்க முடியாதா? ஒரு பெண் தனியாக இருந்து வளர்க்க முடியாதா? எத்தனை பிள்ளைகளை வளர்க்குறாங்க? அப்போ ஏன் கடவுள் யோசேப்பை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணின் ஒரு கணவனின் பங்கு ஒரு குடும்பத்தில் மிக 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 முக்கியம். யோசேப்பு வளர்ச்சியினால், அவருடைய வளர்ப்புனால தான் இயேசு மிகப்பெரிய அளவில் அவருடைய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அதனால தான் இன்றைக்கி நம்முடைய ஜெபங்கள்லாம் என்னென்னா, நம்முடைய அப்பாமாரு கணவன்மார் ஆன்மீகத்தில் நம்ம குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். ஏன்னா கல்யாணத்துக்கு போகணுன்னா பாருங்கள், அப்பா தான் நிற்பார். சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க, 3 கல்யாணத்துக்கு போனோம், வாங்க கிளம்புவாங்க பாரு. சினிமாவுக்கு போனோம், ஷாப்பிங் போனாலும் அப்பா தான் இருப்பார். சீக்கிரம் வாங்க கிளம்புங்க, அங்கே ட்ரெயின் போயிடும், பஸ்ஸு போயிடும், பூரா நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்குள்ளே எல்லா பேரும் வான்னு டென்ஷனில் நிற்பார். கிளம்பலன்னு. ஆனால் திருப்பலிக்கு போனோம்னா அப்பா காணாமல் போயிடுவார். ஒன்று குப்பரப்படி தூங்கிட்டு கிடப்பார், இல்லைன்னா எங்கே போவார்னே தெரியாது. ஏன் அதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம் இல்லையா? அப்போது இன்றைக்கு சமூகத்தில் மிக பின்னடைவுக்கு காரணம், குடும்பங்களில் பின்னடைவுக்கு காரணம், ஒரு கணவன் ஒரு ஆண் ஆன்மீக தலைவனாக இல்லாதது முக்கியமான காரணம். அப்போ ஒரு திருச்சபையின் வளர்ச்சியில் ஆண்கள் எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒதுங்கி இருந்தால் திருச்சபையின் வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி இல்லாததுக்கு அது ஒரு காரணம். அதனால தான் திருச்சபை மீண்டும் மீண்டும் புனித யோசேப்பை உயர்த்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் மரியா மட்டும் இருந்தால் பத்தாது, யோசேப்பும் இருக்கணும். அப்போ ஒரு கணவனை யோசேப்பா மாத்துறது யாருடைய கடமை? மரியாவோட கடமை. இயேசு வளர்ந்துட்டார்ல, அவர் கடமை சரியா? ஏன்னா ஒரு கணவன் மட்டும் பெரிய பக்திய ஆன்மீகமாக இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியாது. மனைவி மட்டும் நான் நல்லா ஜெபம் பண்ணுற மாதிரி உனக்கு மோட்சத்தில் இடம் கிடையாது. போனால் 2 சேர்ந்து தான் போகணும். ஒரு தவளை வெளியே இழுக்கலாம், ஒரு தவளை உள்ளே இழுக்கலாம், ஆனால் 2 ஒரு இடத்துக்கு தான் போகும். ஏன்னா நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும், இது ஷாக்காக இருக்கும் உண்மை. ஏன்னா திருமணத்தில் கடவுள் கொடுத்துருக்கிற முக்கியமான கடமை என்ன தெரியுமா? கணவனால் மனைவி மீட்படைய வேண்டும், மனைவியால் கணவன் மீட்படைய வேண்டும். நீ 1 கொரிந்தியர் 7 14வது வசனத்தில் 16வது வசனம் நீங்கள் 16 வாசித்தீங்கன்னா அந்த 16 தெளிவாக சொல்லப்படுது. 7:16 மணமான சகோதரியே, ஒருவேளை உம்மால் உம் கணவர் மீட்படையலாம். மணமான சகோதரரே, ஒருவேளை உம்மால் உம் மனைவி மீட்படையலாம். இது உங்களுக்கு தெரியாதா? அப்போ நம்ம கடமையே என்னன்னா, ஒரு கணவனுடைய கடமை மனைவி மீட்பை பெற வேண்டும். ஒரு மனைவியோட கடமை கணவன் மீட்பை பெற வேண்டும். 2 பேருடைய கடமை பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும். நீங்கள் புனிதரான குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பாருங்கள். புனித ரீத்தாவாக இருக்கலாம், புனித ரீத்தம்மாவாக இருக்கலாம், சரியா?
அப்புறம் புனித மோனிக்கம்மாவாக இருக்கலாம், நிறையா புனிதர்கள் வரிசையாக. இவங்க எல்லாமே எப்போ புனிதராகிறாங்க தெரியுமா? அவங்க குடும்பத்தை மீட்டதுனால தான் அவங்க புனிதராகிறாங்க. கணவன் மீட்கப்பட்டதுனால மோனிக்கம்மா புனிதர் கிடையாது. நல்ல ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறதுனால நீங்கள் புனிதராக முடியாது. நம்முடைய கடமை என்ன? ஒவ்வொருத்தரும் இயேசுவாக இருக்கிறோம். நான் இன்னொருத்தரை மீட்கணும். அப்போ நான் யாரை மீட்கணும்? என் குடும்பத்தில் உள்ளவங்களை நான் மீட்கணும். ரீத்தாம்மா புனித ரீத்தா கணவனை மீட்டு 2 பிள்ளைகளையும் மீட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புனிதரானாங்க. இதுக்கு தான் நமக்கு தூய ஆவியானவர் தேவை. தூய ஆவியானவர் துணை இல்லாமல் மீட்பு வாய்ப்பில்லை. தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நானும் மீட்கப்பட முடியாது, குடும்பமும் மீட்கப்பட முடியாது. மீட்பின் முத்திரை தூய ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நம்ம தூய ஆவியானவர் தியானத்துக்கு பேரே தூய ஆவியானவர் தியானம் தான். தூய ஆவியானவரை தான் நம்ம அதிகமாக எப்படி அருளிந்த மரியே வாழ்க அடிக்கடி சொல்கிறோமோ, அதே போல் தூய ஆவியானவரே எங்களை வாரும், நிரப்பும், அன்பு செய்கிறோம். மாதாவை அன்பு செய்கிறத விட அதிகமாக நம்ம யாரை அன்பு செய்யணும்? தூய ஆவியானவர் அன்பு செய்யணும். தூய ஆவியானவர் அன்பு செய்யணும். கத்தோலிக்க திருச்சபையில் மறக்கப்பட்ட கடவுள் தூய ஆவியானவர். இப்போ இன்றைக்கி ஒரு புது எழுச்சி உருவாகி கொண்டிருக்கு. நம்ம சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஷேலம் வேர்ல்டு யூடியூப், அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவுக்கு தலைப்பு என்னன்னா, A Muslim boy receives communion that changes his life. 45 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ போகுது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் பாய் அவன் சாட்சி சொல்கிறாரு. என்னென்னா, அந்த பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல. நம்ம கேத்தலிக் மேரேஜ் அதுக்கு முஸ்லீம் பையன் போயிருக்கிறாப்புல. அந்த திருமண திருப்பலியில் நற்கருணை கொடுக்குறாங்க. இவன் திருமண திருப்பலிக்கு ஏன் போகிறான் அப்படின்னு சொன்னால், இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எதுக்குடா திருமண திருப்பலிக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு வாய் பேச வராது. மொட்டை நாக்கு, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, மொட்டை நாக்கு, மோனா நானாம் பையன், மொட்டை நாக்கு. என்ன பேசினாலும் ஒரே சத்தம் தான் வரும், மொட்டை நாக்கு. அதனால் ஸ்கூலுக்கு போக மாட்டான். எல்லா பேரும் அவனுக்கு மொட்டைன்னு கேலி பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் சுற்றிட்டு அலைஞ்சான். திருப்பலிக்கு வந்திருக்கிறான். வந்துட்டு நற்கருணை கொடுக்கும்போது இவனு போய் நற்கருணை வாங்கிட்டான். நற்கருணை வாங்கிட்டு உட்கார்ந்து எல்லாரும் பாடுறாங்க, இவனும் பாடுறான். நாக்கு நல்லாயி, முட்டை நாக்கு நல்லாயி பேச ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அவன் சொல்லலாம், இயேசு என்னை முதலாவது தொட்டார், அவர் நற்கருணையாக தொட்டார். இப்போ அதிலிருந்து அவனுக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இது எப்படி. அப்போ அவன் ஸ்கூலுக்கு போகிறான். போகும்போது மாதா கெபி இருக்குது. மாதா கெபியில் மெழுதிரி பொருத்திட்டு மாதாட்ட கும்பிட்டுட்டு போவான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜெபமாலை கொடுத்தான். ஜெபமாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டான். ஆனால் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, இது என்ன ஜெபமாலை? ஏன்னா முஸ்லீம்கள் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதனால் கலட்டு, வேதனையோடு கழட்டி கொடுத்துட்டான். ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டான். காலேஜுக்கு போகிறான், இன்ஜினியரிங் காலேஜ் போகிறான். அவன் ஊர் வண்டி பெரியார். அப்போ காலேஜுக்கு போகிறான். அவங்க மாமா வீட்டில் தங்கியிருக்கான். மாமா வீட்டில் தங்கிட்டு காலேஜுக்கு போகிறான். அப்போது அவங்க மாமா வீட்டில் ஒரு நாள் ஒரு ஜெப புஸ்தகம் பார்க்குறான். ஏன்னா இவங்களை விட அவங்க மாமா முஸ்லீமில் தீவிரவாதி. ஆனால் நம்ம ஜெப புஸ்தகம் அவங்க மாமா வீட்டில் இருக்குது. அவனு பார்த்துட்டு உள்ள பரட்டுறா. தூய ஆவியான ஒரு ஜெபம் இருக்குது. அந்த தூய ஆவியான ஒரு ஜெபத்தை சொல்கிறான். அவன் அந்த ஜெபத்தை சொல்ல அவனுக்கு ஒரு அனுபவம். அவன் சொல்கிறான், என் தலையில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்குது, எனக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு புது அனுபவமாக இருக்குது. அந்த ஜெபத்தை சொல்லும்போது இந்த ஜெப புஸ்தகம் மாமா வீட்டுக்கு எப்படி வந்தது தெரியல, ஆனால் வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் அந்த ஜெபத்தை சொல்கிறான். என்னன்னா, அவனுக்கு தேர்வு வருது, தேர்வு எழுதணும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமான பாடமே இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் தான். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான பாடம். அதில் அவன் பாஸ் பண்ணதே கிடையாது, அரியர்ஸ் தான். அன்னைக்கு காலையில் அந்த ஜெபத்தை சொல்லிட்டு போகிறான். போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஆன்சர் பேப்பரை வாங்கி நம்பர்லாம் எழுதியாச்சு.
கொஸ்டின் பேப்பரை வாங்குறான், முதல் கேள்வியை வாசிக்கிறான், தெரியல, வழக்கம் போல் தெரியல. ஏன்னா மாணவர்கள்லாம் வந்திருக்கீங்களே அதனால சொல்கிறேன். நீ பிட் அடிச்சுலாம் பாஸ் பண்ண வேண்டாம், அதோட சிம்பிள் மெத்தட் நான் சொல்கிறேன். எதுனா அவன் கொஸ்டினை வாசிக்கிறான், தெரியல. உடனே அந்த ஜபம் ஞாபகம் வருது. அந்த ஜபத்தை மனசில் நினைக்கிறான், காதுக்குள்ளே பதில் சொல்கிறாங்க யாரோ, பதில் எழுதிட்டா. ரெண்டாவது கேள்வி வாசிக்கிறான், தெரியல. தூய ஆவியேங்கிறா, பதில் காதுக்குள்ள சொல்கிறாங்க, எழுதிட்டா. கேட்டு எழுதிட்டாங்க. 86 மார்க் எடுத்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டான். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் 100 மார்க் எடுக்கல அப்படின்னு கேட்கலாம். தூய 100 மார்க் எடுக்கணும்ல, கேட்டு எழுத லேட் ஆகும்ல. பாருங்க, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டான். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு சோமுலாமல் போய், அது பெரிய மிராக்கிள். அவங்க அப்பா சரியாகி கடைசியில் மொத்த குடும்பம் முஸ்லீம் குடும்பம் பூரா கத்தோலிக்க குடும்பம் மாறிட்டாங்க. மாறி அவன் தங்கச்சி ஆராதனை மடத்தில் அருட்சுபதியை சேர்ந்துட்டாங்க. ஆமாம், அருட்சுபதியை சேர்ந்துட்டாங்க மொத்த குடும்பம். இவர் ஐடியில் வேலை பார்க்குறாரு, 20 நாள் வேலை பார்க்குறாரு, 10 நாள் ஊழியம். கத்தோலிக்கராக இருக்கிற அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை எப்படி தொடப்பட்டார்? முதல்ல நற்கருணையால் தொடப்பட்டார், அடுத்து தூய ஆவியால் தொடப்பட்டார். ஏன்னா நற்கருணையில் தூய ஆவியானவர் இருக்கிறார். நம்ம நற்கருணை வாங்கும்போது தூய ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா. நேரம் ரொம்ப கம்மி. இப்போ நமக்கு முக்கியமா புனித கிரகோரி சொல்வார் என்னன்னா, மூவொரு கடவுளுடைய வெளிப்பாட்டில் 3 காலங்கள் இருக்கு. மூவொரு கடவுள் வெளிப்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் தந்தை தன்னை வெளிப்படுத்தினார், மகன் இயேசு வாக்களிக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் மகன் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டார். நாம் வாழக்கூடிய திருச்சபையின் காலத்தில் தூய ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார், இறை ஆட்சி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தூய ஆவியானவர் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவருடைய அரவணைப்பில் அகமகிழ்கின்றோம். இது ஏன் சொல்லணும்னா, நம்ம எங்கே இருக்கோம்? நேற்று சொன்னேன், நம்ம கடவுள் எப்படி படைச்சாரு, நம்ம எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? தூய ஆவியானவர் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் தூய ஆவியானவர் கொடுக்கப்படலை. எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. யாருக்கு கொடுக்கப்பட்டது தூய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில்? இறைவாக்கினர், அரசர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள். பொம்பளைங்களுக்கெல்லாம் கிடையாது இல்லையா? தூய ஆவியை பெற்ற முதல் பெண் யாரு? அன்னை மரியா. இப்போ பழைய ஏற்பாட்டில் பலிபீடங்கள், பலிபீட பொருட்கள், அது அபிஷேகம். அதுக்கப்புறம் அரசர் குருக்கள் அபிஷேகம், இறைவாக்கினர். ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் யோவேல் இறைவாக்கினர் சொன்னார், மாந்தர் யாவர் மேலும். அது யார் வழியாக நிறைவேறுது? அன்னை மரியாள் வழியாக நிறைவேறும். ஏன்னா நீங்கள் தூய ஆவியை மனுஷன் பெற முடியாதுங்க இல்லையா? நீங்கள் விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார்ல, நீ என் பக்கத்திலே நிற்க முடியாது, இனி பார்க்கவே முடியாது. ஏன்னா கடவுளை பார்த்தா செத்து போவாங்க. பழைய ஏற்பாடு அப்படிதான், பார்க்கவே முடியாது, பார்த்தாலே செத்து போவாங்க. அப்போ பார்த்தாலே செத்து போகக்கூடிய கடவுளை நான் எப்படி பெற முடியும்? என் உடம்பு எப்படி தாங்கும்? இந்த மனித உடல் தாங்காது. மனித உடல் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சாதாரண பெண்மணி நமக்கு பெற்று அருளை கொடுத்தது அன்னை மரியாள். மரியே வாழ்க. அவர் அரசர் அல்ல, அவர் இறைவாக்கினர் அல்ல, அவர் குரு அல்ல. சாதாரண ஒரு கிராமத்தில் படிக்காத பெண் தூய ஆவியை எல்லாரும் பெற முடியும் என்ற அருளை பெற்று அந்த அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தூய ஆவியின் காலத்திலையும் அன்னை மரியாள் காலத்தில் இருந்துகிட்டு தூய ஆவியை அறியாமலும் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கட்டாயம் நம்முடைய உற்ற தோழர், நம்முடைய நண்பர், நமக்கு துணையாளர் யாருன்னா தூய ஆவியானவர்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தூய ஆவியானவர் கடவுளுடைய கொடை நமக்கு. நமக்கு பெரிய கொடை அவர் தான். இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்து நமக்கு பெற்றுக் கொடுத்த பெரிய கொடை. அதனால தான் சொன்னார், நான் போனா தான் அவர் வருவார். அந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கொடைகள் தான் 2 கொடை. ஒன்று கனிகள், இன்னொன்று வரங்கள். வரங்கள் அதெல்லாம் கொடைகள் ரெண்டும். இது ரெண்டும். ஏன்னா இன்றைக்கு எல்லா சபையும், ஏன் நம்ம சபை கூட தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு. இந்த தியானங்கள், நற்செய்தி கூட்டங்கள் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா ஆசீர்வாத சபையாக மாறிக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் ஆசீர்வாதம். ஒரு ஊழியர் சொல்ல 100% ஆசை, இன்னொருத்தர் 1000%, இன்னொரு 10,000 கூறாங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு. யாராவது ஆசீர்வாதம் பற்றி பேசினாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இயேசு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துக்கு வரல. நீங்களும் ஆசீர்வாதம் பெறுவதுக்கு அந்த திருச்சபையில் இருக்க வேண்டாம். அதுக்கு மடாதிபதிகள் இருக்காங்க நிறைய. நான் சொல்கிறேன், அங்கே போங்க. நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போங்க, நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உடனே கிடைக்கும். எங்கள் ஊரில் ஒரு செங்கோட்டையில் ஒரு புளியறையில் ஒரு சாமியார் இருக்கார். நீங்கள் போன உடனே உங்களை பற்றி எல்லாம் சொல்லிடுவார். சொல்லிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்றார். ஆமாம், ஆசீர்வாதத்துக்காக நம்ம இந்த சபையில் இல்லைங்க. நீங்கள் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க? ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு போகணும். வேற கிறிஸ்துவை பிரதிபலிக்க. அப்புறம் நற்செய்தி அறிவிக்க. ஆமாம், நம்ம ஏன் கிறிஸ்துவராக இருக்கிறோம்னா முதல் காரணம், எனக்காக இயேசு உயிர் கொடுத்தார். ஆமென். என்ன அன்பு செஞ்சு எங்க அப்பா அம்மா சாகலை, என் கூட பிறந்தவன் சாகலை, என்னை அன்பு செய்து எனக்காக இயேசு உயிர் கொடுத்தார். ஆமென். அதுக்கு அப்படி உயிர் கொடுத்தவர் நான் எப்படி அன்பு செய்யாம இருக்க முடியும்? எனக்காக ஒருத்தர் உயிர் கொடுத்திருக்கிறாருங்க, அவரை எப்படி நான் அன்பு செய்ய முடியாம இருக்கோம்? எனக்கு உயிர் கொடுத்தவர் மட்டுமல்ல, ரத்தம் சிந்தி என்னை மீட்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென். இதை போல தெய்வம் உலகத்தில் வேற யாரும் இல்லை. நீங்கள் வாழ்கிறது, பணி செய்கிறதுலாம் ரெண்டாவது. நீங்கள் நற்செய்திலாம் அறிவிச்சாலும் அறிவிக்காட்டில் ஒன்றும் பிரச்சனை, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் எனக்கு, நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கேன்? இவரை போல தெய்வம் உலகத்தில் வேற யாருமே கிடையாது, யாரும் கிடையாது. மனுஷனை அன்பு செய்யலாம், தெய்வமே வந்து என்னை அன்பு செஞ்சு நான் என்ன பண்ணாலும் என் கூடயே இருந்து என்னை கைவிடாமல் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். இதை போல தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லை. எனவே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். எனவே அந்த தெய்வம் தான் விண்ணை மண்ணை படைத்தவராக இருக்கிறார். அவரே கடவுளாக இருக்கிறார். என்னை அன்பு செய்கிறவர் கடவுளாக இருக்கிறார். அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். நீங்க அதனால எதை பத்தி கவலை, அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். வேற ஒன்றும் வேண்டாம், முழுசாக உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருங்க, எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அவ்வளவும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அதனால ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா பென்னிகின்னு ஒரு பாஸ்டர் அமெரிக்காவில், பெரிய ஆள். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லலாம். பெரிய பாஸ்டர். ஏன் பெரிய பாஸ்டர்? சின்ன பாஸ்டர் பைக்கில் போவார், அதை விட பெரிய பாஸ்டர் காரில் போவார். இவர் 2 ஃப்ளைட் வச்சிருக்கிறார், 2 ஃப்ளைட் வச்சிருக்கார். பெரிய பாஸ்டர். இங்கே பாம்பேக்கு வந்தாருன்னா 10 லட்சம் பேர் ஒரு கூட்டத்துக்கு இருப்பாங்க, 10 லட்சம். சரிதானா? அவர் இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்காரு. 2 காரணத்துக்காக மன்னிப்பு. ஒன்று என்ன தெரியுமா? நான் ஆசீர்வாத போதனை செய்து தவறு, நான் தவறான ஆசீர்வாத போதனைகளை கொடுத்தேன், அதற்காக உலக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், யூடியூப் இருக்குது. 2வது எதுக்கு தெரியுமா? நான் தவறான ப்ராஃபஸி சொன்னேன், நான் தவறான ப்ராஃபஸி சொன்னேன், நான் இப்போ வருத்தப்படுறேன். அதுக்காக நீ எல்லாத்தையும் சம்பாதிச்ச பிறகு வருத்தப்படுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் வருத்தப்படுறாரு பாருங்க, நான் இதை பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இந்த 2 தான் எல்லா இடத்துலையும் சுற்றி வருது. தவறான ப்ராஃபஸி, எனக்கு தான் வெளிப்பாட்டு வர இருக்குன்னு கண்டதையும் பேசுறது. இன்னொன்று ஆசீர்வாத போதனை. இது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு இயேசு வேணும், இயேசுவுக்கு நம்ம வேணும். நம்ம 2 பேரும் அன்பு செய்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்கிறோம். நான் அவருக்காக வாழ்கிறேன், அவர் எனக்காக வாழ்கிறாரு. இந்த வாழ்க்கையில் என்னையும் அவர் பார்த்துக்கிறாரு, என்னையும் அவர் பார்த்துக்கிறாரு.
அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. அதனாலதான் நீங்க தூய ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நெருக்கமான தோழமை இருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் 2 கொடைகளை கொடுக்கிறார். ஒன்று கனிகள், இன்னொன்று வரங்கள், கொடைகள், ரெண்டுமே சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டுமே விவிலியத்தில் இருக்குது. கனிகளும் இருக்குது, கொடைகளும் இருக்குது. கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. எத்தனை எத்தனை எத்தனை? 9. அப்போ தூய ஆவியினுடைய கனிகளாக நாம் 9 கனிகளை பார்க்கணும். இந்த கனிகள் அப்படின்னு சொல்றது, நீங்க மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், மத்தேயு 7:16 வாசிங்க. பாருங்க, அப்போ கனிகள் என்பது செயல்கள். கனிகள் என்பது செயல்கள், சரியா? நீங்க கொலோசியர் 3:12 வாசிங்க. கொலோசியர் 3:12. அது பண்புகள். பவுல் அது பண்புகள். அப்போ நல்ல பண்புகளை நம்ம பெறணும். நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கணும். அதுதான் கனிகள். அதுதான் கனிகள். இயேசு அதான் சொன்னார். யோவான் 15 தெரிஞ்சது தான் வாசித்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். 15:16. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நாம் திருமுழுக்கு பெற்றது, நாம் கிறிஸ்தவர்கள் ஆனது கனிகள் தரவும், அந்த கனிகள் நிலைத்திருக்கவும். நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த. ஏன்னா அன்னை மரியாதை பற்றி இயேசு சொன்ன பைபிள் வாசிக்க லூக்கா 6:43, லூக்கா 6:43-44. கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அப்போ ஒரு மரம் எதை வைத்து அறியப்படும்? கனிகளில். நான் இப்போ நல்ல பிரசங்கம் வைக்கலாம், நல்லா பாடலாம், நல்லா ஜெபிக்க வைக்கலாம். ஆனால் என் செயல்களும் பண்புகளும் சரியில்லைன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த ஆள் சரியில்லையா, இந்த ஆள் சரியில்லை அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நல்ல மரம் நல்ல கனிகளால் அறியப்படும். சரிதானா? சரி, இப்போ கனிகளோட வாழ்க்கை இருக்கலாமா இருக்காட்டுன்னு பரவாயில்லையா? அது உங்கள் சாய்ஸா? ஏன்னா இயேசு எதை சொன்னார்? கனி கூடாத மரமெல்லாம் நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில கனியில என்ன ஆகும்? வெட்டுண்டு நெருப்புல போடப்படும். அப்ப கனிகள் என்பது கட்டாயம். கனிகள் என்பது கட்டாயம். ஏன்னா இயேசு அத்திமரத்தை பார்க்குறாரு, கனி இல்லை. கனி இல்லைன்னா என்ன? அது காய்க்கக்கூடிய காலம் கிடையாது. அது காய்க்கக்கூடிய காலம் கிடையாது. அநியாயமா தெரியலையா? காய்க்க கூடாத காலத்தில் அவர் கனியை எதிர்பார்க்கிறாரு. கனி இல்லை, உடனே என்ன பண்றாரு? சபிக்கிறார். அப்போ கனி இல்லாத மரம் சபிக்கப்படும். அதை சந்தோஷமா சொல்ல விரும்பலடா.
கனி இல்லாத மரம் சபிக்கப்படும். மரம்னா யாரு? நீங்க நானும் தான். மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களை போல இருக்கிறார்கள். மரம் கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எரியப்படும், சபிக்கப்படும். ஏன்னா நடுத்தீர்ப்புல இயேசு சபிக்கப்பட்டவர்களே, இடது பக்கமா சபிக்கப்பட்டவர்களே சொல்றாரா? அப்போ நம்முடைய வாழ்க்கை கனிகளால் நிரப்பப்படணும். அந்த கனிகள் காய்ப்பு காலம் இல்லாட்டாலும் கனி இருக்கணும். சரியா? இப்ப மனைவி கத்துறாங்க, என்னங்க நீங்க இப்படித்தான், உங்களோட உயிரே போகுது எனக்கு, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படி கண்ட மாதிரி திட்டுறாங்க. நீங்க உடனே மனைவி தான் திட்டுவாங்களான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க, மனைவி கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கணவன் என்ன செய்யணும்? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க கணவன்மார்களே. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க கத்தும்போது இயேசு உங்கள்கிட்ட கனியை எதிர்பார்க்கிறார். இயேசு உங்கள்கிட்ட கனியை எதிர்பார்க்கிறார். நீங்களும் டென்ஷனா இருக்கலாம், அது காய்ப்புக்கான காலமா இல்லாம இருக்கலாம், ஆனாலும் கனிய அப்போ உங்க வீட்டம்மா கத்தும்போது அவங்க இயேசு. சரியா? உங்கள்கிட்ட கனியை எதிர்பார்க்கிறார். என்ன கனி வரணும்? கனிவு, கனிவு, அன்பு. சரிம்மா, ஓகேடா, பார்த்துக்கலாம்டா, சரிடா, சாரிடா, சாரிடா, மன்னிச்சுக்கோடா, மன்னிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணணும், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துடணும். அவ்வளோதான் உங்க அன்பாலையும் கனிவாலையும். அப்போ அது காய்ப்புக்கான காலமா இல்லாட்டாலும், உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும், உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், நீங்க கனிவை கொடுக்கும்போது அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றீங்க, நீங்க வெற்றி பெற்றீங்க. ஏன்னா நீங்கள் கனி கொடுக்குற அப்போ உங்க பிள்ளை பாப்பான், பா பா எப்படிப்பா அது, எப்படிப்பா அது, யூ கிரேட்பா, யூ ஆர் கிரேட்பா, நீங்க கிரேட் பாமா. அப்போ கனியை கொண்டு மரத்தை அறிகிறான், கனியை கொண்டு மரத்தை அறியலாம். அதனால இந்த 9 கனியை திரும்ப வாசிங்க. ஏன்னா நம்ம தான் விளைவிக்க போறோம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்வு நல்லா கவனிங்க. இந்த தியானத்துக்கு வாரீங்க, கூட்டத்துக்கு வாரீங்க, பூசைக்கு போறீங்க, நேற்றே சொன்னேன், கிறிஸ்துவ வாழ்வு என்கிற மரம் வளர்வதற்கு அருட்சாதனங்கள், கடவுளுடைய வார்த்தை இல்லையா, ஜபங்கள் எல்லாத்தையும் உள்ள போடுறோம். ஆனா மரம் என்ன விளைவிக்கணும்? கனிகளை விளைவிக்கணும். கிறிஸ்துவ வாழ்வு என்கிற மரத்துல பைபிளை போட்டு, பூசையை போட்டு, அருட்சாதனம் எல்லாம் போட்டுட்டு கனி தராட்ட இல்லை அர்த்தம். அதான் இயேசு கோவப்படுறார். அப்போ கனிகள் கூட்டணும், ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கனி. 9 கனியை வாசிங்க. அன்பு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். நம்ம திருச்சபையில் மறைக்கல்வியில் 1832. ஏன்னா நமக்கு ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால், ட்ரிபிள் சின்னு சொல்லுவாங்க, கேட்டகீசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க மறைக்கல்வி தமிழில் வரல, இன்னும் தமிழில் வரல, கம்பெண்டியம் தான் இருக்குது, அதாவது சுருக்கம் தான் இருக்குது, சுருக்கம் இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஒரிஜினல் அதை சுருக்கி போட்டிருக்கிறாங்க. மலையாளத்தில் வந்துருச்சு, ஏன்னா மலையாளம் நம்மளை விட அட்வான்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழில் இன்னும் வரல. ஆயிரத்தை கேட்குறேன், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, இன்னும் அப்ரூவல் கிடைக்கலாங்க, பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பைபிளுக்கு அடுத்து நம்ம வாசிக்க வேண்டியது மறைக்கல்வி, எல்லாம் அதில் இருக்குது, எல்லாம் அதில் இருக்குது. அப்போது கத்தோலிக்க மறைக்கல்வி என்ன சொல்லுகிறது? 12 கனிகள், 9 + 3 12 கனிகள். அதில் ஒன்று என்னது? கற்பு. 2வது அடக்கம். நம்ம தன்னடக்கத்தை அதில் பார்க்குறோம். கற்பு, அடக்கம், பெருந்தன்மை, ஜெனராசிட்டி, தாராளம், பெருந்தன்மை. அப்போ 12 கனிகள், கற்பு, அடக்கம், பெருந்தன்மை. இப்போ இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பார்த்து இயேசு விட்ட கனிகளை பார்த்து பாராட்டினாங்க. கனிகளை பார்க்க முடியும் அன்றாட வாழ்க்கையில், அது குடும்பத்தில். அப்போது அருகில் இருக்கிறவங்க தான் கனிகளை பார்க்க முடியும். அப்போ இன்னும் என்னென்ன கனிகள் என் வாழ்க்கையில் நான் இன்னும் உருவாக்கணும்? ஏன்னா வரங்கள், கொடைகள் பார்க்குறோம்,
வரங்கள் கொடைகள். சரிதானா? அயல் மொழியில் பேசுறது, பேயை ஓட்டுறது, நோய்களை சுகமாக்குறது பார்க்குறோம். அந்த வரங்கள்லாம் பார்க்குறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து இந்த 12ஆம் அதிகாரத்தில் கொடைகளை பற்றி பேசுகிறார். கொடைகளை பற்றி பேசுகிறார். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. வாசிங்க பாஸ். 8 வாசிங்க. தூய ஆவியானவர் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார், அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். இப்போ 9 கொடைகளை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 9 நோயை சுகமாக்குற குடம், பேயை ஓட்டுற வரோம், இறைவாக்கு வரோம், எல்லாம் வரிசையாக சொல்கிறார். அதுக்கு பேர் கொடைகள்னு சொல்கிறார். கொடைகள். கொடைக்கு ஆங்கிலம் என்ன? கிஃப்ட்டு. கனிக்கு ஆங்கிலம் என்ன? ஃப்ரூட்டு. இது கிஃப்ட்டு, அது ஃப்ரூட்டு. சரிதானா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிஃப்ட்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். ஒரு செக்கு 1 லட்சம் கொடுக்குறேன். இலவசம் இல்லை, அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கணும் தேவை கிடையாது. அதை வாங்குறவங்களுக்கு எந்த தகுதியும் இருக்க தேவையில்லை. அது யாருடைய தன்மை? கொடுக்கிறவருடைய பெருந்தன்மை, கொடுக்கிறவருடைய விருப்பம். யார் கொடுக்கிறாரோ அவர் விருப்பம், அவர் பெருந்தன்மை. அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கணும்னு நீங்கள் நல்லவராக இருக்கணும் தேவையில்லை. நீங்கள் வல்லவராக இருக்க நான் நினச்சேன் உனக்கு கொடுக்கையா. அது கொடை, கிஃப்ட்டு. ஆனால் ஃப்ரூட் அப்படி இல்லை. ஒரு கனியை கொண்டு வர்றதுக்கு நிலத்தை தோண்டணும், கண்ணை வைக்கணும், தண்ணியை ஊற்றணும், மரத்தை போடணும், அதை வளர்க்கணும், ராத்திரி பகலும் உழைக்கணும், அப்பந்தான் கனி வரும். அப்போ கனி நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னா அது கடவுளாக பார்த்து பொசுக்குன்னு கொடுக்க மாட்டாரு. நான் ஆசைப்படணும். முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் விரும்பணும், நான் ஆசைப்படணும் முதல்ல. சரியா? நீ இது கூட ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபாதர், ஆனால் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், முடியலை. நான் சொன்னேன் வெரி குட், வெரி குட். ஏன்னா ஆசைப்படுற பற்றியா இல்லையா? ஆசைப்படுறல. திருப்பாடல் 20:4 உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்துடுவார். சரியா? ஆசைப்படணும். அப்போ இந்த கனிகள் என் வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்படணும். ஆசைப்படணும். எப்போ ஆசைப்படணும்? உங்கள் குடும்பத்தை ஒரு மேப் போட்டு வச்சுக்கணும். வீட்டம்மா எப்போம்லாம் என்ன பண்ணுவாள், இந்த பையன் எப்போம்லாம் என்ன பண்ணுவான், உங்களுக்கு தெரியும். ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இன்னும் பேசணும், இதை பேசக்கூடாது. ரைட், வெளியே போகிறேன். ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து நம்ம கேட்கிற போது அந்த கனியை தூய ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அப்போ விருப்பமும் முயற்சியும் என்னிடம் இருந்தால் தூய ஆவியானவர் என் விருப்பத்தை முயற்சியும் கனிகளால் நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொன்று இயேசு சொன்னார், யோவான் 15:5 15:4 வாசிங்க. 15. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அடுத்த வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். பாத்தீங்களா? அப்ப இயேசுவோடு நான் இணைந்திருந்தால் நான் மிகுந்த கனி தருவேன். இயேசுவோடு இணைந்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவோடு இணைந்திருக்கணும். பைபிள் வாசிக்கணும், அவரை தேட வேண்டும், ஆண்டவரை தேடணும், பாவம் செய்யாமல் இருக்கணும், கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், அதிகாலையில் ஜெபிக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இடைவிடாது ஜெபியுங்கள். ஆமென். பகல் முழுவதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கணுங்க. அப்போ என்ன செய்யணும்? மாதா மிஜிகுரியில் காட்சி கொடுக்கும்போது விக்கான ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 5வது 6வது படிக்கிற பையன், மாதா ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க.
அந்த பையனுக்கு. மாதா விக்கா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ஓட்டு வீடு, ஒழுகிற வீடு. மாதா காட்சி கொடுத்து, நீ வந்து எப்பவும் ஜெபம் பண்ணணும் விக்கா. மாதா அப்போ நான் சொல்ல ஜெபத்தை நீ சொல்வியா? மாதா ஜெபமும் சொல்லி கொடுக்குறாங்க. மூவோர் இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசு ஆண்டவரே, இப்படி ஜெபத்தை சொல்லி கொடுக்காங்க. இந்த ஜெபத்தை போகிறா நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்கூலுக்கு போனாலும், வீட்டில் சாப்பிட்டாலும், வெளியே விளையாண்டாலும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அருளிருந்த மாதிரியே வாழ்க்கை ஜெபம் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். மாதா சொல்லி கொடுக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், சாயந்தரம் விளையாட போயிட்டான். ஃபுட்பால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது எதிர்த்த டீம் வராங்க. இவனுக்கு என்ன மைண்டில்னா, அந்த டீம் இன்னைக்கு விட்டுறக்கூடாதுடா, அந்த அவன் தானே வருவான், இன்னைக்கு பார்த்துரும். இதை பூரா யோசிக்கிறான். இதில் எதை மறந்துட்டா? இப்படி தானே ஆகுது நமக்கு. ஒரு தீர்மானம் பண்ணி தான் போகிறோம், ஆனால் வீட்டில் போனால் ரெண்டு அங்கே டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க, எல்லாம் மறந்து போகுது. கடவுளுடைய பிரச்சனை. அப்போ இவன் உள்ளே விளையாட போயிட்டான். விளையாட போனதுக்கப்புறம் ஐயோ மாதாம்மா சொன்னாங்களே, ஜெபம் பண்ண சொன்னாங்களே, நம்ம 2 மணி நேரமாக ஜெபமே பண்ணல, வெளியே ஓடியாந்து அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உள்ள பெண்கள் கடன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு விளையாட போயிட்டான். அடுத்த நாள் மாதா காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொண்டு, விக்கா நீ வேகமாக சொன்னி அருள் இந்த மாதிரியே வாழ்க, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீ சொன்ன அந்த ஒரு ஜெபத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படி மாதா காமிக்கிறாங்க. ஒரு கட்டில் ஒருத்தர் படுத்து கிடக்காரு. எங்க சீனால மாதா சொல்றாங்க, நீ சொன்ன ஒரு அருளுந்த மறியில பாவியா சாக வேண்டிய அந்த வர கடவுள் மீட்டு அவர் நரகத்துக்கு போகாம காப்பாத்திருக்கிறார். ஆமென். நீ சொன்ன ஒரு அருளுந்த மறிய. மாதா என்ன சொல்றாங்க, இடைவிடாது ஜெபியுங்கள். நீங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்க மனசுல மட்டும் எப்போ கடவுளுடைய பிரச்சனை இருந்துகிட்டே. தூய ஆவியை வந்து காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை கேட்டால் வரமாட்டாரு. பகல் முழுவதும் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கணும். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் மனசில் இயேசுவே நன்றி, இயேசுவே உண்மை அன்பு செய்கிறேன், ஆவியானவரே உண்மை அன்பு செய்கிறேன், என்னை முழுதும் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் மனசில். இல்லைன்னா அல்லேலூயா அல்லேலூயா நன்றி இயேசுவே. இடைவிடாத பிரசனம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கனிகள் பூக்கும். நீங்க கடவுளுடைய பிரசன்னத்தில் இல்லைன்னா, யாராவது திட்டினா நீங்களும் திட்டுவீங்க, யாராவது பார்த்தா உங்களுக்கு சோதனை வரும், டுபுக்குன்னு விழுந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா தூய ஆவியானவர் கூட எப்பவுமே இருப்பார். எல்லா போராட்டத்திலும் என்னோடு சேர்ந்து அவர் போராடுவார், எனக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓகே, அப்போ கனிகளால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. இயேசு கனி எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு நாம குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நான் அன்பை, கனிவை, மகிழ்ச்சியை, அமைதியை, நன்னயத்தை, ஒவ்வொன்றையும் நான் என் வீட்டில் முதல்ல நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். வீடு தான் பெரிய ஒர்க் ஷாப். பயிற்சி பண்ணி பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் கரெக்டாக செய்கிறேன்னா. ஏன்னா இயேசு என்கிட்ட எதிர்பார்க்குறார். காய்க்காத காலத்திலும் கனி எதிர்பார்க்குறார். நம்ம என்னங்க செய்ய, அவர் இப்படி எதிர்பார்க்குறார், அந்த காலத்தில் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ கனிகள் பெறுவதற்கு என்ன செய்யணும்? விருப்பப்படணும், முயற்சி எடுக்கணும், தூய ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். அவர் விருப்பத்தை முயற்சியையும் கனியாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து கொடைகள். 9 கொடைகள் நம்ம வாசித்தோம். தூய ஆவியின் கொடைகள். 12வது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுது? 12:1 முதல் வசனம். பார்த்தீங்களா? முதல் வசனமே நீங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால சொல்கிறேன், நமக்கு ஒரு சில காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு, நானுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்கேயாவது தூய ஆவியின் கனிகள் கொடைகளை வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அடுத்த மாதம் இங்கே நவம்பர் டிசம்பர் அருங்கொடையில் 2 நாள் தூய ஆவியின் கனி கொடைகள் மட்டுமே 2 நாள் பயிற்சி வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இக்னரன்ஸ் இஸ் நாட் an எக்ஸ்கியூஸ். அறியாமல் இருக்கிறதுக்கு வந்து எப்பவும் மன்னிப்பு கிடையாது. நீ கட்டாயம் அறிஞ்சிருக்கணும், கிறிஸ்தவனாக இருக்கல அறிஞ்சிருக்கணும். அப்போ அறிந்து கொண்டோம் என்று சொன்னால்
அவர் சொல்லக்கூடிய இந்த 9 கொடைகள், இந்த 9 கொடைகளை திருப்பி வாசிங்க. அப்போ 7வது வசனத்துல வாசிக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ கனிகளுக்கும் கொடைகளுக்கு என்ன வித்தியாசம்? கனிகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக, கிறிஸ்துவ வாழ்வுக்காக, சாட்சிய வாழ்வுக்காக. கனிகள் நம்மை புனிதமாக்கும், நம்மை தூயவராக்கும், தூய வாழ்வை கொடுக்கும். சரியா? ஆனா கொடைகள் கொடுக்காது, கொடைகள் கொடுக்காது. கனிகள் கொடைகளை கொடுக்கும், கொடைகள் கனிகளை கொடுக்காது. நீங்க கனிகள்ல வளர 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 உங்கள் கொடைகள் கொடுக்கப்படும். ஆனா நீங்க நிறைய பேய் ஓட்டுறவரா, நீங்க நோய்களை சுகமாக்குறவரா, இறைவா அப்படிங்கிறதுனால உங்க வாழ்க்கையில கனிகள் வந்து விடாது. எல்லாம் இயேசு சொல்றார், ஆண்டவரே 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 என்று சொல்லுவோம் எல்லாம், ஏனென்றால் உங்களை எனக்கு தெரியாது. நாங்கள் பேய் ஓட்டினோம், நோய்களை சுகமாக்குறோம், நீ யாருன்னே தெரியாதுன்ட்டார் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ கனிகள் கொடைகளை கொடுக்கும், ஆனா கொடைகள் கனிகளை கொடுக்காது. கொடைகள் எதுக்காக? பொது நன்மைக்காக, இறை ஆட்சியை கட்டி எழுப்ப, கடவுளின் திருச்சபையை கட்டி எழுப்ப. அந்த வாசிக்கமா தொடர்ந்து நீங்க அந்த ஸ்கிரீனை பார்த்து பைபிளை வாசிச்சிட்டீங்க, அடுத்த தியானத்துக்கு வரும்போது ஸ்கிரீனை பார்த்து வாசிக்க கூடாது. ஜெபம்னு எங்க போனாலும் பைபிள் இல்லாமல் போகக்கூடாது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். என் பைபிள்லாம் உங்களோட வெயிட்டு தான், அதான் தூக்கிட்டு தான் வரேன். ஏன்னா பைபிளை தூக்கலாம் ஆசீர்வாதம் தானே, ஏன்னா அதுதானே கடவுள், அதுதான் கடவுள் இல்லையா? கடவுள் 3 இடத்துல இருக்கிறார். வேண்டாம், செல்போனில் தான் எல்லாமே இருக்குது, உங்களை வாசிக்க விட மாட்டான். பைபிள் இருக்குல்ல, அதை வாசிப்போமே. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நம்ம ட்ரெஸ்ஸை விட வெயிட்டாக இருக்காது நிச்சயமாக. சரிதான்? எங்கே போனாலும் பைபிளை, அடுத்த தியானத்துக்கு எங்கே போனாலும் என்ன கொண்டு போனோம்? பைபிள் கொண்டு போகணும். ஏன்னா இயேசு 2 காரியம் செஞ்சார், ஒன்று ப்ரீச்சிங்னு, ஒன்று டீச்சிங். போதித்தார், கற்பித்தார், 2க்கு வித்தியாசம் இருக்குது. மலைப்பொழிவு அவருடைய போதனை, ஆனால் நற்கருணையை அவர் கற்பித்தார். யோவான் 6:59 வாசிப்போம், அவர் கற்பித்தார், டீச்சிங். ஏன்னா கஷ்டமான விஷயம் புரியாது, அதை வந்து கற்பிக்கிறார். ஒரு ஆசிரியரை போல அவர் கற்பிக்கிறார். ப்ரீச்சிங் ஈஸி, எளிய மனத்தோர் பேர் பெற்றோர், அதில் புரிகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அது எளிது, அது போதனை. அதே மாதிரி தூய ஆவியின் கனிகள் கொடைகள் என்பது இது வந்து போதனை அல்ல, இது பாடம். இது பாடம், நம்ம படிக்க வேண்டிய பாடம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்போ இதுல யார்ட்டெல்லாம் என்னென்ன கொடைகள் இருக்கு? நீங்க இதுல இந்த கொடைகளை பெற்றிருக்கிறவங்கள நூற்றாண்டுகள், அதில் தான் திருத்தூதர் பணிகள் வருது. இந்த 4 நூற்றாண்டுகள்லையும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒருத்தர் கூட இல்லாம எல்லாரும், ஒவ்வொருவரும் ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் பரவச பேச்சு பேசினாங்க. கொடைகள் என்பது எல்லாருக்கும் சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ முதல் 4 நூற்றாண்டு, அப்புறம் 4ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 1965 வரைக்கும் கொடைகள் காணாமல் போயிட்டு. இந்த 4ஆம் நூற்றாண்டு என்ன நடந்துச்சு? கான்ஸ்டன்டைன்கிற ஒரு மன்னன், அவன் பிறக்காம தான் நல்லா இருந்திருக்கும். அந்த கான்ஸ்டன்டைன்கிற மன்னன் எப்போ கிறிஸ்தவனா மாறினானோ அப்போ அவன் என்ன பண்ணா, கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சான். நம்முடைய ஆயர்களுக்கெல்லாம் அரச பதவி கொடுத்த, ஆயர்கள் மேயர்களானார்கள். இந்த தொப்பி அப்போ வைக்க ஆரம்பிச்ச தொப்பி தாங்க, இன்னும் கலட்டப்பட்ட காய். இதெல்லாம் இந்த கோலெல்லாம் அப்போ பிடிக்க ஆரம்பிச்சது தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது.
அப்போ அரச பதவிகள் வந்ததும் பேதுரும் பவுலும் சொன்னாங்கல்ல, இல்ல பேதுரு சொன்னார, பவுல் சொன்னார, எங்களிடம் இல்ல 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பொண்ணு வெள்ளி வந்துச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பொண்ணு வெள்ளி வந்துச்சு, கொடைகளும் போச்சு, இயேசு போனார், எல்லாம் போயிட்டார். ஒரு தேக்க நிலை, தேக்க நிலை. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் தான் மீண்டும் கத்தோலிக்க அருங்கொடை மறுமலர்ச்சி வருகிறது. 1965 இன்னும் அது தீப்பிடிச்ச எல்லாம் பரவிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அமெரிக்காவில் இருக்க பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போ தான் முதல் முறையாக பெந்தகோஸ்தே அனுபவம் மீண்டும் அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த உட்கார்ந்து இருக்கிறது இதுக்கு பூரா கல்லூரி பேராசிரியர்கள். பார்த்தா என்னமோ நம்மளை கூலி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு செபாஸ்டின், மற்ற எல்லாம் பேராசிரியர்கள். சென்ட் ஜோசப்ஸ், லோயலா, சேவியர்ஸில் நேற்று ஒன்று தரையில் உட்கார்ந்துருக்கு, பூரா ப்ரொஃபஸர்கள். பாருங்க, இவர்கள் தூய ஆவியால் தொடப்பட்டு தமிழகம் முழுவதையும் அதே அக்கினி ஆவியால் வளர்க்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்போ இது நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணம். எப்படி இருக்கிறாங்க இவங்க? இவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, இவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா இதை முதன்மையான பணியாக செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 3வது வகை இல்லையா? முதல் இது என்னது? அறிவு கொடைகள், வார்த்தை கொடைகள். 3வது வல்லமை கொடைகள். வல்லமை கொடைகள் தான் பிணிதீர்க்கும் கொடை, நம்பிக்கை கொடை, வல்ல செயல்கள் செய்வது. 3: நம்பிக்கை, பிணிதீர்க்கும் கொடை, வல்ல செயல்களை செய்வது. இது வல்லமை, கடவுளுடைய வல்லமையால. இது சாதாரண நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். இது ஒரு வல்ல செயலை செய்வதற்காக தூய ஆவியானவர் கொடுக்கிற நம்பிக்கை. சரிதானா? நேரம் இல்லை, அதோட முடிச்சு. இது 3. இப்போ எல்லாருக்கும் நீங்க வந்து பணி செய்றீங்க, பணி செய்யல, வைக்கல, போகல, இருக்கட்டும். ஆனா இந்த பரவச பேச்சுங்கிற கொடை ஒரு தனி மனிதனை கட்டி எழுப்பக்கூடிய, நம்பிக்கையில ஜபத்துல கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கொடை. பரவச பேச்சு, அயல் மொழியில் பேசுவது, அந்நிய பாஷை. இது எல்லாருக்கும் வேணும். அதுல 2 வகை இருக்குது, 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பேசுதல், இன்னொன்று ஜெபித்தல். சரியா? பரவச பேச்சு பேசுதல், பரவச பேச்சில் ஜெபித்தல். ஏன்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. என்ன டைம் இல்லை, சார் வந்து உட்காந்துட்டாரு. அதில் வந்து 2ஐயுமே சொல்கிறார். நான் கடவுளோடு பேசுகிறேன். சரியா? நான் கடவுளோடு பேசுகிறேன். அப்போ இந்த பரவச பேச்சு புனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10-15 புனிதர் வாழ்க்கை எடுத்து வச்சிருக்கேன். யாரெல்லாம் பரவச பேச்சு பேசுனாங்க? புனித ஜான் மரிய வியானி, புனித அவிலா தெரசால், புனித பொனவெஞ்சர், வரிசையாக இருக்கு. நம்முடைய திருச்சபையில் தாமஸ் அக்வினா சொல்றாரு, தாமஸ் அக்வினா சொல்றாரு. அவங்க எல்லாமே புனித குழந்தை தெரசால் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சும் போது அந்நிய பாஷையில் பரவச பேச்சிலே தண்ணி பாய்ச்சுவாங்க. இது வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அடிப்படையான கொடை. அதனால இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போகும்போது பரவச பேச்சு பேசாம, வாங்காம, கொடையை வாங்காம போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? விருப்பப்படணும், விரும்பணும், ஆசைப்படணும். முதல்ல அறியணும், ஆசைப்படணும், அப்புறம் ஜெபிக்கணும். இன்னைக்கு அதை 3ஐயும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க திடீர்னு அவங்க அப்பா ஞாபகம் வருது, திரும்ப வருது. ஹாண்டிங் தாட்ஸ் திரும்ப வருது. எதுக்குன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது கான்வென்ட்ல. என்ன பண்ணுறாங்க? அவங்க உட்காந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க. 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி போன காரு அப்பளமாக நொறுங்கி போச்சு. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா நீ என்ன ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும்னு தூய ஆவியானவர் பரவச பேச்சு வழியாக உன்னை ஜெபிக்க வைக்கிறார். ரோமியர் 8:26 ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது நீங்க பரவச பேச்சுல ஜெபிக்கணும்.
அப்ப எது ஜெபம் எது இறைவாக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அந்நிய பாஷையில பொதுவில் பேசக்கூடாது, விளக்கம் சொல்றவங்க இல்லைன்னா பேசக்கூடாது. பவுல் சொல்றார் விளக்கம் பேசக்கூடாது. ஏன்னா இறைவாக்கு என்பது சத்தமாக வரும், வித்தியாசமா வரும், வித்தியாசமா சொல்றோம். அது தேர்ட் பர்சன்ல வராது, ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும். எச்சரிக்கையாயிரு, இறைவாக்குங்கிறது அப்படித்தான் வரும். எச்சரிக்கையாயிரு, மனம் திரும்பு. அப்படி வரக்கூடிய பரவச பேச்சுக்கும் ஜபமா வரக்கூடிய சரி. அந்த ஜபமா வர்றது ஜபமா வரும், பாட்டாகவும் வரும். நீங்க அந்நிய பாஷையில அழகா பாடலாம். அப்படி பாட்டா வரும். அப்போ தொடக்கத்தில் நம்ம பரவச பேச்சு ஆரம்பிக்கணும். 2 சத்தம். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், ஃபாதர் 2 சத்தம் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு. வரட்டும், வந்திருக்கலாம், நீ பேசு, ஜெபி, 2 3 ஆகும், 4 5 ஆகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம விசுவாசத்தில் வளர வளர, ஜெபத்தில் வளர வளர, ஆண்டவரில் வளர வளர அவருடைய அருளும் கொடைகளும் வளரும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். வல்லமையால் என்னை நீராளுகை செய்ய